எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டு சாரி தாங்க. அது வந்து பூ ரகம்னு சொல்லக்கூடிய அந்த பட்டு சாரி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரிசா ரகம் நாங்க சொல்லுவோம். இந்த ஒரிசால ரொம்ப ஃபேமஸான சாரி இது. அவங்க முகூர்த்த சாரியே இதுதாங்க. கல்யாண சமயங்கள்ல கட்டக்கூடிய சாரி. அந்த சாரி நம்ம ஊர்ல இருந்து தான் நெஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம். அந்த சாரியை நாமளும் கட்டலாம். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்தோடைய சிறப்பான சாரிங்களையும் நம்ம வீட்லயும் நாமளும் எடுத்து வச்சுப்போமே. அந்த கான்செப்டில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரிசா ரக பூ ரக சாரி. இதுதான் நான் சொன்ன அந்த ஒரிசா ரக பட்டு சாரிங்க. பியூர் பட்டு சாரிங்க. ஆனால் வந்து ஜருக கரை மட்டும் த்ரெட்டில் வந்து நெஞ்சிருப்போம். பாடி ஃபுல்லாகவே வந்து பியூர் பட்டில் வந்து நெஞ்சிருப்போம். கரை மட்டும் த்ரெட்டில் வந்து செஞ்சுருப்பாங்க. நூல் பட்டு நூல் இருக்கு இல்லைங்களா, த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நூலில் செஞ்சது தான் இந்த ஜருகை பார்டர். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே உங்களுக்கு முந்தி மட்டும் பாருங்களேன் என்ன வேலைப்பாடு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு. இது ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க். இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுது. கைத்தறி பட்டு இது அத்தனையுமே த்ரெட்டில் பண்ணுனது. சரிங்களா? இது வந்து பட்டு கிடையாது. இங்கே முந்தி மட்டும் பட்டு கிடையாது. முந்தி ஃபுல்லாகவே நமக்கு த்ரெட்டில் பண்ணுறது. சரிங்களா? த்ரெட்டில் பண்ணுறாங்கங்கிறதுனால பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக த்ரெட்டு. இதுதான் வந்து நூலில் பண்ண கை வேலைப்பாடு இந்த சாரீ ஃபுல்லாகவே. சரிங்களா? இது இந்த பேக் சைடு பட்டில் நெஞ்சுக்கிறது இது எப்படி இருக்குது பாருங்கள். சரிங்களா? சாரியை ஃபுல்லாகவே நான் காட்டிட்டேன். இது வந்து ப்ளவுஸு, ப்ளைன் ப்ளவுஸு, பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. அப்போலாம் ப்ளவுஸே கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் எடுக்கிற காலத்திலலாம் நம்ம கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டுக்கணும் அப்போலாம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் மேட்சிங்காக கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா டான்ஸிங் கேர்ள் மாதிரி ஒரு லேடி வந்து குடம் வச்சுட்டு இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது சாரீ. முந்தி டிசைனு அழகாக இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே வந்து நல்லா புட்டா, குட்டி குட்டியாக புட்டா போட்டிருக்கு பாருங்கள். த்ரெட்டில் வந்து புட்டா போட்டிருக்கிறாங்க. குட்டி குட்டி புட்டா போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது. சூப்பராக மாம்பழ கலரில் இருக்குது. மாம்பழ கலருக்கு நல்ல மெரூன் கலர் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம நெத்தியில் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த கலர் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சாரீ டோட்டலாக இப்படி தான் இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். முந்தி தான் இந்த சாரியோடைய ஹைலைட்டே முந்தி தான். சரிங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 6750 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். சரிங்களா? இதில் வந்து கொஞ்சம் கலர்ஸ் நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம். அந்த கலர் சாரீஸை பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளாக இந்த காட்டாமல் இருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த பூரகம் சாரீ காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிங்க. அதனால தான் இப்போ நான் மறுபடியும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். சரிங்களா? இது மட்டும் காட்டிக்கலாம். சாரி வந்து நல்லா சாண்டல் கலருங்க. நல்லா சூப்பராக லைட்டு சாண்டல் கலரு. அதுக்கு ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே எப்படி நல்லா சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து முந்தி உங்களுக்கு. ஓகே. இந்த சைடு சாண்டல் கலர் வந்து பாடியில் இருக்கிறது கலரு. இது வந்து முந்தி இந்த கலர். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. சாரியை பிரிச்சிட்டமாவே ஃபோல்டிங் வந்து உடஞ்சி போயிருங்க. அப்புறம் உடஞ்சிருச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து மடிக்க முடியாது. அதனால தான் வந்து சும்மா லைட்டாக உங்களுக்கு கலரையும் இது மட்டும் கான்ட்ராஸ்ட் என்னங்கிறது மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. சாண்டல் கலருக்கு ஆரஞ்சு கலர். இதில் வந்து டான்ஸிங் கேர்ள் போர்டில் பாருங்கள் நல்லா ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க. கொடி கொடியாக ஃப்ளவர் போகிற மாதிரி முந்தி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் மடித்து வச்சுட்டு வந்துடுறேன். அடுத்த கலர் சூப்பரான கலருங்க. ரோஸ் ரெட்டு. எப்படிங்க இந்த கலரு? ஏன்னா ரோஸ் மில்க் கலரும் கிடையாது, லாவெண்டர் கலரும் கிடையாது. ரெண்டுக்கு இடைப்பட்ட கலரு ரோஸ் ரெட்டு. சரிங்களா? கலர் வித்தியாசமான கலராக இருக்குது. அது கான்ட்ராஸ்ட் வந்து ப்ளூ கலர். நார்மல் ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துக்கிறாங்க. ராமா ப்ளூ கிடையாது, நார்மல் ப்ளூ. நம்ம நார்மலாக ப்ளூ போடுவோம் இல்லைங்களா, அந்த கலரு. இதில் வந்து டான்ஸிங் கேர்ள் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது. முந்தி அழகாக இருக்குது. டான்ஸிங் கேர்ள் மாதிரியே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இந்த பார்டரில் கட்டியிருக்கிறதும் டான்ஸிங் கேர்ள் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? சூப்பர். இது ஒரு கலர். சரிங்களா? ரோஸ் ரெட். அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் சாரி. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
சூப்பரான கலருங்க. கலர் ரொம்ப வித்தியாசமாகுது. பிரான்ஸ் க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குல்ல. க்ரீன்லேயே எத்தனை விதமான க்ரீன் பார்த்தீங்களா? அதில் இது வந்து பிரான்ஸ் க்ரீனு. அதுக்கு நல்லா பிங்க்கு, நல்லா மிட்டாய் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிட்டாய் கலர் பிங்க்கு கொடுத்துருக்காங்க. பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தான் பட்டு சாரி கட்டினா நல்லாயிருக்கும். பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னு பாருங்களேன் முந்தி எப்படி இருக்குன்னு. இதில் நடுகான்னு நல்லா ஃப்ளவர் டிசைனு, மேலேயும் கீழேயும் இந்த கேர்ள் மாதிரி அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கேர்ள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நெய்யறது எவ்வளோ சிரமம் தெரியுமாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரிப் இந்த நெய்யறதே கூட்டு போய் காட்டணும் உங்களுக்கு. கலர் பின்னாடி பாருங்கள், அந்த கலரை நல்லா கலர் பார்த்துக்குங்க. பிரான்ஸ் க்ரீன். ஓகேவா, மடிச்சிடலாமா? நீங்கள் அடுத்த சாரி ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னலான க்ரீன் கலர். எப்படிங்க, பச்சை கலர் தான். ஆனால் பச்சை கலரே பளிச்சு இருக்கிற பச்சை கலர் பாருங்களேன். பச்சைக்கு க்ரீன் ரெட்டு வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பச்சையும் ரெட்டும் என்றைக்குமே அது வந்து அதுக்கான இது சான்ஸே கிடையாதுங்க. இது அடிச்சுக்கிறதுக்கு ரெட்டும் க்ரீனும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெட்டு வந்து ரெட்டும் பளிச்சுன்னு இருக்குது, க்ரீனுமே பளிச்சுன்னு இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் வந்து ஒன்று போல் தான் வந்திருக்கும். ப்ளைன் ப்ளவுஸு, பார்டர் வந்து அந்த த்ரெட் ஒர்க்கில் பார்டர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் ஒன்றுக்கும் ப்ளவுஸ் காட்டல நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒன்று போல் தான் இருக்கும். இந்த சாரீ எல்லாமே 6750 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். அடுத்த கலரு கோல்டன் கலர் மாதிரிங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர். அடுத்த சாரீ கலர் வந்து ப்ரௌன் கிரே. பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டன் கலர் மாதிரி இருக்குதுங்க. அப்படியே ஷைனிங்காக இருக்குது. அந்த ப்ரௌனும் கோல்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அதை ப்ரௌன் கிரீன் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குமே வந்து அந்த மிட்டாய் கலர் வந்து பிங்க் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே டான்சிங் கேர்ள் டிசைன் தான் வந்து முந்தானியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு இந்த முந்தி தாங்க. நம்ம காட்டன் சாரீஸ் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி டிசைனில் பார்த்துருக்கோமோ அதே போல் பட்டு சாரியில் இப்போ இந்த டிசைன் நம்ம பார்த்துருக்குறோம். எப்படிங்க, பூ ரகம் இது. இது வந்து இப்போ யாரும் அவ்வளோக்கெல்லாம் நெய்யறதே கிடையாதுங்க. அந்த நெய்யறவங்களாம் கம்மியாகி போயிட்டாங்க. சூப்பரான கலரு பிரான்ஸ் கிரே சாரி. நல்லா ப்ளூ கலர் பாருங்க. நம்ம நார்மலாக கட்டுற ப்ளூ தான், கொஞ்சம் டார்க்காக இருக்குது அந்த ப்ளூலேயே. அதுக்கு நல்லா பிங்க் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா டான்சிங் கேலோட கலந்த மாதிரி இருக்குது. டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலே கீழே எல்லாமே டான்சிங் கேல் டிசைன் தான் முந்திக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த சாரீ வந்து ப்ளூ கலர் சாரீ. ப்ளூ கலரு ப்ளூக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பிங்க்கு. மடிச்சு வச்சிடலாம். அடுத்தது நல்ல மெரூன் கலர் பாருங்க. சூப்பராக இருக்குது. மெரூனுக்கு வந்து எல்லோ வந்து கான்ட்ராஸ்ட் பளிச்சு இருக்குதுங்க. மெரூனுக்கு எல்லோ வந்து கான்ட்ராஸ்ட் செம்ம சூப்பரு. முந்தி காட்டுற பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. முந்தி நடுகாண்ட நல்லா பூ டிசைனு, மேலே கீழே டான்சிங் டிசைன் கேர்ள் டிசைன் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. நல்ல மெரூனுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் எல்லோ. சரிங்களா? ஓகே, நல்ல சூப்பர் கான்ட்ராஸ்ட்டுங்க. சரியா போச்சா? சுமதிமா எப்படி மடிக்கிறாங்க பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம். ஓகே, லாஸ்ட் சாரீ இதுதான் வந்து லாஸ்ட் ஒன். இது என்னன்னாக்கா நல்லா ப்ளூக்கு வந்து இது ஒரு சாரீ மட்டும் நல்ல வித்தியாசமான சாரியாக இருக்கும். இதுக்கு மடிப்பெல்லாம் காணாமலான்னு மடிச்சு வச்சுக்கிறாங்களே. சாரீ ஃபுல்லாகவே சில்வரு காப்பர் ரெண்டும் கலந்த மாதிரி புட்டா வந்திருக்கு சாரியில். பாடி ஃபுல்லாகவே எப்பவும் போல் ஜருகை தாங்க. இதுக்கு முந்தி காட்டுறேன். இதுக்கு வந்து பிளாக் கலர் பார்டர். பிளாக் கலர் இஷ்டப்படுறீங்க பிளாக் கலர் எடுத்துக்கலாம். இது வந்து முந்தி மட்டும் பிளாக் கலரில் இருக்கும். அதில் நல்ல ஒரு மாதிரி டிசைன், பூ டிசைன் தான் போட்டிருக்காங்க. இதில் எதுவும் டான்சிங் கேர்ள் டிசைன்லாம் கிடையாது, வெறும் பூ டிசைன் தான். ஆனால் நல்லா பளிச்சு நிற்கிற ப்ளூ கலருக்கு பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் இருக்கிற புட்டா மட்டும்தான் பெரிய பெரிய சைஸ் புட்டாவாக இருக்குது. மற்ற சாரீஸில் எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி புட்டாவாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்களா நல்லா பெரிய பெரிய சைஸ் புட்டா கொடுத்துருக்காங்க. நல்லாவே எடுப்பாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க.
இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற பூரகம் டிசைன் சாரீஸ் தான் காட்டியிருக்கிறேன். நான் காட்டின இந்த டிசைன் சாரீஸ்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சதோ பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? இனி அடுத்த ஒரு புது வீடியோல அதுவும் புது சாரீஸோட நாம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.